வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் 2nd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரீசெண்டா தினமணி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு எடிட்டோரியல் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த எடிட்டோரியலோட தீம் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதுல பல கட்சி அமைப்பே அதன் உயிர் என்று தினமணி நாளிதழின் எடிட்டோரியல் வலியுறுத்தி இருக்கு. இந்த எடிட்டோரியல் ரிலேட்டடான டீடைல்டு அனாலிசிஸ் தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சிலபஸ்ல ரொம்பவே முக்கியமானது. இது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட்ல பார்ட்டி சிஸ்டம், ஜனநாயகம், டெமோக்ரஸி, மத்திய மாநில உறவுகள், ஃபெடரலிசம், தேர்தல் முறை, எலக்டோரல் சிஸ்டம், ஆட்சி நிர்வாகம், கவர்னன்ஸ் போன்ற நிறைய டாபிக்ஸ் கூட தொடர்புடையது. இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம்னு நாம சொல்லும் போது அது வெறும் வாக்காளர்களின் எண்ணிக்கை காரணமா மட்டும் இல்ல. பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒரே நாட்டுல இணைந்து இயங்குற தன்மை தான் அதனுடைய பெருமை. மாணவர்களே, முதலில் பல கட்சி அமைப்பு அப்படின்னா என்ன? இந்தியால ஒரே கட்சி அல்லது 2 கட்சிகள் மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சிகள் தேர்தல்ல போட்டியிட்டு ஆட்சியை அமைக்கிறது தான் மல்டி பார்ட்டி சிஸ்டம். இந்தியாவின் சமூக அமைப்பு மிகவும் பல்வகைமை கொண்டது. மொழி, மதம், சாதி, பகுதி, கலாச்சாரம் ஆகியவை அனைத்துமே வேறுபட்டவை. இந்த டைவர்சிட்டியை பிரதிபலிக்க மல்டி பார்ட்டி சிஸ்டம் மிகவும் அவசியம். அரசியல் கட்சிகள்னா என்ன? அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகவும் மக்களின் பிரச்சனைகளை அரசின் முன் வைக்கிறதுக்காகவும் கொள்கைகளை உருவாகும் அமைப்புகள் தான் அரசியல் கட்சிகள். அவற்றின் முக்கிய நோக்கங்கள் ஆட்சியை பிடிக்கிறது, கொள்கைகளை உருவாக்குறது, மக்கள் நலனை பாதுகாக்கிறது, அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குறது. உலக நாடுகள்ல பார்ட்டி சிஸ்டம் 3 வகையா இருக்கு. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், ஒரே கட்சி அமைப்பு, சீனா, கியூபா மாதிரி நாடுகள்லையும். டியூவல் பார்ட்டி சிஸ்டம், இரு கட்சி அமைப்பு, அமெரிக்கா, டெமோக்ராட்ஸ் வெர்சஸ் ரிப்பப்ளிகன்ஸ், இங்கிலாந்து மாதிரி நாடுகள்லையும். மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி அமைப்பு, இந்தியா, பிரான்ஸ், இத்தாலி மாதிரி நாடுகள்லையும் நடைமுறையில இருக்கு. இந்தியாவுக்கு ஏற்றது மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். மாணவர்களே, இப்போ இந்தியாவின் மல்டி பார்ட்டி சிஸ்டம் பத்தி டீப் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்தியால மல்டி பார்ட்டி சிஸ்டம் ஒரு நேச்சுரல் அவுட்கம். ஏன்னா லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, ரீஜனல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபேக்டர்ஸ் காரணமா பல கட்சிகள் உருவாகின்றன. பாசிட்டிவ் அனாலிசிஸ். மாணவர்களே, மல்டி பார்ட்டி சிஸ்டம் இந்திய ஜனநாயகத்திற்கு பல நன்மைகளை கொடுக்குது. முதல்ல இன்க்ளூசிவ்னஸ், எல்லா சமூகங்களுக்கும் ஒரு வாய்ஸ் கிடைக்குது. அடுத்து அத்தாரிட்டேரியனிசம் தடுப்பு, ஒரே கட்சி முழு அதிகாரம் பெற முடியாது. மூணாவது ஃபெடரலிசம் ஸ்ட்ரென்த், ரீஜனல் பார்ட்டிஸ் மத்திய அரசுல இன்ஃப்ளூயன்ஸ் பெறுகின்றன. நாலாவது பொலிட்டிக்கல் காம்படிஷன், இது கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உதவுது. நெகட்டிவ் அனாலிசிஸ். ஆனா மல்டி பார்ட்டி சிஸ்டம்க்கு சேலஞ்சஸ் கூட இருக்கு. முதல்ல இன்ஸ்டெபிலிட்டி, கோயலிஷன் கவர்மெண்ட்ஸ் ஸ்டேபிளா இல்லாம இருக்கலாம். அடுத்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்சஸ், ஐடியாலஜி இல்லாம பவர் பாலிடிக்ஸ் நடக்குது. மூணாவது பாலிசி பேரலிசிஸ், டிசிஷன்ஸ் டிலே ஆகும். நாலாவது கரப்ஷன், ஸ்மால் பார்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணப்படலாம். மாணவர்களே, இந்தியாவில் தேசிய கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகள் ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தவை. நேஷனல் பார்ட்டிஸ், தேசிய கட்சிகளுக்கு சில எக்ஸாம்பிள் பிஜேபி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ரீஜனல் பார்ட்டிஸ், பிராந்திய கட்சிகளுக்கு சில எக்ஸாம்பிள் டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ், தெலுங்கு தேசம். இந்த பிராந்திய கட்சிகள் தான் இந்திய ஃபெடரலிசமை வலுப்படுத்துகின்றன. கட்சி அமைப்பை கட்டுப்படுத்துறதுல தேர்தல் ஆணையத்துடைய பங்கு ரொம்ப முக்கியம். அரசியல் கட்சிகள் பதிவு, தேர்தல் சின்னம் வழங்குவது, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல்படுத்துறது, சுதந்திரமான தேர்தல் நடத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை இந்த அமைப்பு செய்யறாங்க. எலெக்ஷன் கமிஷன் இல்லைன்னா இந்தியாவுடைய ஜனநாயகம் இயங்காது. இப்போ முக்கியமான பகுதி, இந்தியாவின் மல்டி பார்ட்டி சிஸ்டம் பத்தின ஆழமான பகுப்பாய்வு. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்னா பல கட்சி முறை, அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம்,
அதிகார மையப்படுத்தலை தடுக்கும், ஜனநாயகத்தை உயிரோட வச்சிருக்கும், பிராந்திய கோரிக்கைகளை பிரதிபலிக்கும். நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம்னா அரசியல் நிலைத்தன்மை குறைவு, கூட்டணி அரசியல் காரணமா பாலிசி டிலே, ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்சஸ், கரப்ஷன் அதிகரிப்பு. இப்போ கோயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரே கட்சி மெஜாரிட்டி இல்லாதப்போ பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சியை அமைக்கிறது தான் கோயலிஷன் கவர்மெண்ட். இந்தியால 1989ல இருந்து கோயலிஷன் ஈரா ஆரம்பமானது. யூபிஏ, என்டிஏ போன்ற கூட்டணி அரசுகள் இதற்கு உதாரணம். இதோட பாசிட்டிவ் என்னன்னா இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், ஃபெடரலிசம் வலுப்படுத்தல், கான்சென்சஸ் பாலிடிக்ஸ். இதோட நெகட்டிவ் என்னன்னா இன்ஸ்டெபிலிட்டி, பாலிசி பேராலிசிஸ், ஸ்மால் பார்ட்டிஸ் டாமினன்ஸ். இந்த கூட்டணி ஆட்சி முறையில எலக்டோரல் பாலிடிக்ஸ் முக்கிய ரோல் பிளே பண்ணுது. சாதி, மதம், மொழி அடிப்படையிலான வாக்கு, கட்சி தாவல், ஊழல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், ஃப்ரீபீஸ் கல்ச்சர்னு இவை எல்லாமே தேர்தல் அரசியலையும் இந்திய ஜனநாயகத்தையும் பாதிக்குது. இந்திய கூட்டாட்சியில பல்வேறு கட்சிகளுக்கு இடையிலான உறவு ரொம்பவே முக்கியம். இந்தியா ஒரு மக்கள் ஜனநாயகம் மட்டும் இல்ல, அது ஒரு அரசியல் கட்சிகள் இயக்கும் ஜனநாயகம். இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம்னு நாம சொல்லும் போது அது வெறும் தேர்தல் நடத்துற திறனை மட்டுமே குறிக்கல. உண்மையிலேயே இந்திய ஜனநாயகத்தின் உயிரும் இயக்கமும் அரசியல் கட்சிகள் தான். மக்கள் மற்றும் அரசு இடையிலான பாலமா செயல்படுறது அரசியல் கட்சிகள். ஒரு சாதாரண குடிமகனின் குரல் நேரடியா பாராளுமன்றத்துக்கு போகாது. அந்த குரலை தொகுத்து கொள்கையா மாற்றி சட்டமாக்குறது அரசியல் கட்சிகளுடைய வேலை. அதனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லாம டெமோக்ரஸி இயங்காது. எனவே அரசியல் கட்சிகளின் முக்கிய பங்கை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். தென் ஐடியாலஜி பத்தியும் கிளியரா படிங்க. லாஸ்ட் 2025 மெயின்ஸ்ல கூட இதை பத்தி கேட்டாங்க. கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஐடியாலஜிஸ் ஆஃப் நேஷனல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவின் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான கொள்கை வேறுபாடு பற்றி விளக்குக. இப்போ நான் சில அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தங்கள் பத்தி கொஞ்சம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியல் கட்சிகள் ஐடியாலஜி அடிப்படையில பல வகைப்படுகின்றன. தேசியவாத சித்தாந்தம், நேஷனலிசம். இந்த சித்தாந்தம் நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, கலாச்சாரம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்துகிறது. உதாரணம், பிஜேபி போன்ற கட்சிகள் ஸ்ட்ராங் நேஷனலிசம் பேசுகின்றன. சமத்துவ சித்தாந்தம், சோசியலிசம். சமூக சமத்துவம், ஏழை மக்களின் நலன், வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன். உதாரணம், லெஃப்ட் பார்ட்டிஸ், சிபிஐ, சிபிஎம். ஸ்ட்ராங் சோசியலிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிற கட்சிகள் திராவிட சித்தாந்தம், டிராவிடியன் ஐடியாலஜி தமிழகத்துல முக்கியமானது. சாதி எதிர்ப்பு, சமூக நீதி, மொழி மற்றும் பிராந்திய அடையாளம், டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே போன்ற கட்சிகள் இதற்கு உதாரணம். ஆனா இவை தேசிய கட்சிகள் இல்ல. பிராந்திய சித்தாந்தம், ரீஜனலிசம், ஒரு மாநிலத்தின் நலன், உரிமைகள் சார்ந்தது. உதாரணம், தெலுங்கு தேசம், சிவ்சேனா. மத அடிப்படையிலான அரசியல், ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். சில கட்சிகள் மதம், சாதி அடிப்படையில பாலிடிக்ஸ் செய்யறாங்க. தென் பார்ட்டிஸ் எவல்யூஷன் பத்தியும் லாஸ்ட் இயர் மெயின்ஸ்ல கேட்டாங்க. ப்ரிலிம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸை ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்களேன். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம், நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள காணொளிகளை காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.